பள்ளிக்கூடம் பலரோட வாழ்க்கையில அளவு கடந்த மகிழ்ச்சியை தந்த இடம், திரும்பவும் போகணும்னு நினைக்கிற இடம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் மீதான நம்முடைய அன்பு பெரும்பாலும் மாறுறதே இல்லை. நான் படிச்ச ஸ்கூல்னு சொல்லும் போதே உள்ளுக்குள்ள ஒரு புன்னகை பூக்கும். நம்மளை உருவாக்குன பள்ளிக்கூடத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்னு நிறைய பேரோட மனசுல எப்பவுமே ஒரு விதமான ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யற விதமா பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தன்னோட பள்ளிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, கல்வி சார்ந்த உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறதுன்னு உதவி செய்யறத பார்த்திருப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களே தங்களோட பள்ளிக்கு தேவையானதை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்களின் உதவியோட வாங்கி கொடுக்கறது, அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறதுன்னு பள்ளிக்கூடத்தோட வளர்ச்சிக்காக முயற்சி எடுக்கிறத நிறைய செய்திகளை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா அரசு பள்ளிகளோட வளர்ச்சிக்காக தனியார் பள்ளி மாணவர்கள் முயற்சி எடுத்தாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் ரொம்பவே குறைவுதான். அந்த வகையில தனியார் பள்ளி மாணவர்கள் கண்காட்சி ஒண்ணு நடத்தி அதுல கிடைக்கும் வருமானத்தை அரசு பள்ளியோட வளர்ச்சிக்காக கொடுக்கணும்னு முடிவெடுத்தது பலரோட பாராட்ட குவிச்சிட்டு வருது. கேளம்பாக்கம் அடுத்த படூரில் உள்ள தனியார் பள்ளி ஸ்ரத்தா சில்ட்ரன் அகாடமி. இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களே தங்களோட வீட்டுல தயாரிச்ச பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் நிகழ்ச்சி அந்த பள்ளி வளாகத்திலேயே நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல, அழகு சாதன பொருட்கள், மெஹந்தி, விளையாட்டு பொருட்கள், நடனம், இசை, பாடல்னு கிராமத்து திருவிழா மாதிரி நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. சுமார் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கண்காட்சியில மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள்னு ஏராளமானோர் கலந்துகிட்டு மாணவர்களோட தயாரிப்புகளை வாங்கிட்டு போனாங்க. இதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்ய பயன்படுத்த உள்ளதா பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தெரிவிச்சாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை சின்ன பசங்களோட மனசுல ஏற்படுத்தணும்னு நினைச்ச பள்ளி நிர்வாகத்துக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாணவர்களுக்கும் பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது.